10ல் 9 பேர் பரோட்டா சாப்பிட்றதே சால்னாவுடைய டேஸ்ட்டுக்காக தான். ஒரு அட்டகாசமான சிக்கன் சால்னாவை ஈஸியா 4 ஸ்டெப்ல வீட்டிலே பண்ணா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நான் செய்ய போறது ட்ரெண்டிங்கான மதுரை ரோட்டுக்கடை சிக்கன் சால்னா. வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரெண்ட் வித் நிஷா. தேவையான பொருட்கள்: சிக்கன், வெங்காயம், தக்காளி, மல்லி இலை, புதினா இலை, கரம் மசாலா, தனியா பவுடர், இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை மிளகாய், பிரிஞ்சி இலை. மசாலா அரைக்க தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் ஒரு சின்ன துண்டு, பட்டை, புதினா, தேங்காய், சோம்பு, மிளகு, தண்ணியில ஊற வச்சிருக்க முந்திரி பருப்பு, கசகசா, நல்லெண்ணெய், உப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை மேரினேட் பண்ண போறோம். அதுக்கு கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. செகண்ட் ஸ்டெப்பா நம்ம சிக்கன் சால்னாக்கு மசாலா ரெடி பண்ண போறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துருக்கிற மசாலா ஐட்டத்துல எல்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், விரிஞ்சி இலையை சேர்த்து எண்ணெயில வதக்கலாம். இது கூடவே நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி லைட்டா கோல்டன் கலர் வரட்டும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். இது கூடவே இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சீக்கிரமா சாஃப்ட் ஆகிறதுக்காக நான் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம சிக்கன்ல உப்பு சேர்த்துருக்கோம், அதனால உப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் கவனமா சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு மூடி விடுங்க. தக்காளி நல்லா சாஃப்டா வேகட்டும். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்க்க போகிறோம். எடுத்துருக்கிற மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே கரம் மசாலா, தனியா பவுடர் அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த எண்ணெயிலே ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா கொத்தமல்லி இலை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே புதினா இலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சேர்த்த புதினா, கொத்தமல்லி எல்லாம் லைட்டா சுருண்டு வரட்டும். அது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனை இதுல சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட நல்லா கலந்து விடுங்க. இந்த சிக்கன்ல இருந்து லைட்டா தண்ணி எல்லாம் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இதை மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். சிக்கன் வேகிறதுக்குள்ள நம்ம 4th ஸ்டெப்புக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம்.
எடுத்திருக்கிற எல்லா பொருளையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம், பட்டை, புதினா, கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காய், மிளகு, சோம்பு, ஊற வச்சிருக்கிற கசகசா, முந்திரி பருப்பு இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு திப்பிகள் இல்லாம நல்லா ஸ்மூத்தா அரைச்சிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் சிக்கன் மசாலாவோட வெந்ததுல பாருங்க தண்ணி எல்லாம் விட்டு வந்திருக்கு. இதை நடுவில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருங்க. இப்போ நாம அரைச்சிருக்கிற மசாலாவை இதுல சேர்க்க போறோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு சேர்க்கிறேன். இந்த ஸ்டேஜ்ல உப்பு செக் பண்ணிட்டு தேவைப்பட்டா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு 10 இருந்து 15 நிமிஷம் சிக்கனை வேக வச்சுக்கலாம். சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து சால்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபைனல் டச்சா கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளை தூவி கார்னிஷ் பண்ணிக்கலாம். ட்ரெண்டிங்கான மதுரை ரோட்டுக்கடை சிக்கன் சால்னா ரெடி ஆயிடுச்சு. இந்த சால்னாவை பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசையோட சேர்த்து சாப்பிட சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்ட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரை டாடா பை பாய்.